வீட்டை விட்டு ஓடி வந்தாங்களே, ஐயம்பட்டு நம்ம தௌஹீத் ஜமாத் வந்தாங்களே, நம்ம கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்கிறோமே, தமிழ்நாடு பூரா ஒரு வாரம் பரபரப்பா இருந்துச்சு. அவங்களே என்ன செய்யறாங்க, இந்த தமிழாக்கத்தை நான் படித்ததுனால தான் இஸ்லாம் உண்மையான மார்க்கண்டு சந்தேகம் ஏற்படுத்தி நீ எப்படி அநியாயத்துக்கு சொன்னீங்க. சந்தேகம் ஏற்படுத்த நல்லா பாத்தீங்கன்னா குரானை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுற எல்லா சந்தேகத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிருக்கிறேன். இப்படி படிக்கும்போது தடுமாறுவான், இந்த சவுதி குரான்ல எப்படி இருக்குது, இந்த குரான்ல எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன்ல, தடுமாற்றம் பண்ணிக்கிறீல்ல, என்னுடைய இது ஆன்சர் பண்ணும். என்ன பண்ணு, இது நம்பர் மனுஷன் போட்டதுப்பா, எழுத்து ஏதாவது மாறி இருக்கா, உச்சரிப்பு மாறி இருக்குதா, ஆன்சர் பண்ணதா இல்லையா? அப்ப நான் உங்கள்ட்ட கேட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. என்னுடைய தமிழாக்கத்தில் என்ன செய்யறதுக்கு ஆன்சர் பண்ணும், ஆன்சர் இருக்கிறது. அதே மாதிரி மக்கி மதனி சூரா எல்லாம் பேரை போட்டிருக்கிறீங்க, ஒருத்தன் படிப்பான், பாத்தியான்னு போட்டிருக்கிறீங்க, அதுக்கு வேற ஒரு பேர் இருந்தா வந்து கிதாப்புல இருக்கேன்னு கேட்பான். அப்ப என்ன செய்வாங்க, அப்படிம்பாங்களா இல்லையா? அதுக்கு என்னுடைய அந்த விளக்கம் ஆன்சரா இருக்குமா இருக்காதா? ஆன்சரா இருக்கும். இதுலயும் 6000, அதுலயும் 6300, இதுலயும் 6500 ஒருத்தர் கேள்வி கேட்கறான். என்னுடைய விளக்கம் ஆன்சரா இருக்குமா, சந்தேகத்தை கூட்டுமா? நான் அந்த எழுதலன்னா என்ன செய்வான், 6666 சொல்றாங்க, என்னை பார்த்து 6000 தான் இருக்கு, அந்த புக்ல இவரு அப்படிங்கிறாங்க, அந்த ரிவாயத்து இப்படிங்கிறாங்க அப்படின்னு என்ன செய்வான். ஆஹா, ஜெபமணி அப்படியே கேட்டார் விவாதத்தில், கிறிஸ்துவ விவாதத்தில், குரான்ல இந்த ஆள் இப்படி சொல்லுகிறார், அந்த ஆள் அப்போலாம் நம்ம குரான் வரவே இல்லை, நம்முடைய தமிழாக்கம் வரவே இல்லை. ஜெபமணியோடு நான் மதுரையில் விவாதம் பண்ணும் பொழுது இந்த அபூ ஹுரைரா சொல்கிறார், இப்னு அப்பாஸ் சொல்கிறார், அவர் ரிவாயத்தில் இப்படின்னு சொல்லி அவன் அடுத்தடுத்து போடுறான். அப்ப அந்த கேள்விகள்லாம் என்னுடைய உள்ளத்தில் ஆழமா பதியுது. அப்ப இதை வச்சுக்கிட்டு குரான்ல தப்புங்கிறான இந்த கேள்வியை நம்ம மக்கள் சந்திச்சா பதில் சொல்லணுமே, வெறும் மொழிபெயர்ப்பு நான் போட்டு போயிருக்கலாம். நான் என்னவெல்லாம் யோசிக்கிறேன், நான் என்னென்ன கேள்விகள் எல்லாம் சந்தித்தேனோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு தெரிந்த விடையை நான் சொல்லி இருக்கிறேன். அது திருப்திகரமா இல்லாத ஒன்று ரெண்டு இருக்குமே, ஆனால் உங்கள்கிட்ட திருப்திகரமான விடையா இருந்து தந்தா சேர்த்து நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல அதை மெருகேற்ற முடியும். அதுதான் அணுக வேண்டிய ஒரு முறை. அப்ப நீங்க என்ன செய்யறீங்க, சந்தேகத்தை ஏற்படுத்துங்கிற அளவுக்கு பேசுனீங்களே, இது எப்படி, இது உள்நோக்கம் இல்லைன்னு நான் எப்படி நினைக்கிறது, இது எப்படிங்கிற, இது என்ன தேவையான ஒரு காரியம் தானே இதெல்லாம் இவ்வளவு நேரம் பேசுனது. இதுதான் நான் உங்கள்கிட்ட என்ன செய்யறேன், சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதனால இந்த குரானுடைய தமிழாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய இலக்கிய நயத்தை சொல்லியிருக்கிறேன், அதை கண்டு குரானை லைத்திருக்கிறார்கள். அவருடைய விஞ்ஞான கருத்துக்களை எடுத்து காட்டியிருக்கிறேன், அதை கண்டு என்ன செய்ய லைத்திருக்கிறார்கள். ஒரு வசனத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட்டுகளை எனக்கு தெரிஞ்சு டவுட் வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயத்து டவுட் வரலாம், எனக்கு அது படாம இருக்கலாம், சில விளக்கங்கள் நான் சொல்லாம இருந்திருக்கலாம், அதனால தவறு கிடையாது, சுட்டிக்காரனா சேர்த்துக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எதெல்லாம் படிச்சுட்டு போறனோ, இந்த இடத்துல இப்படி ஒரு கேள்வி வருமே, இப்படி கேட்டுருவானுல, சந்தேகம் வந்துடக்கூடாது, முஸ்லீமும் கேட்பானே. அது மாதிரி காதியானியை படிக்கிறானா, காதியானி சில வசனத்தை ஆதாரமா காட்டுவான், அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து அங்கங்க நக்கு நக்குன்னு நினைஞ்சிருக்கிறேன், அதுக்குள்ள குறிப்புகளை கொடுத்திருக்கிறேன். குரான் மட்டும் போதும்னு சொல்றவன் எதையெல்லாம் காட்டுவானோ அந்த வசனத்தை எடுத்து காட்டணும்னே. நீங்க வேற குரான் எடுத்து பார்த்தா என்ன செய்வீங்க, நீங்க விவரம் உள்ளவங்க, நீங்க சாதாரண மக்கள் பார்த்தாம காதியானி சொல்ற மாதிரி தானே இருக்குன்னு நினைப்பாங்க. நம்ம தமிழாக்கத்தை எடுத்து பார்த்து நோட்ஸ் கொடுத்துருப்போமா, அதுல விளக்கம் கொடுத்துருப்போமா, அவன் இது பொய்யின்னு ஆயிரும். அப்ப காதியானி உங்கள்ட்ட ஒரு வசனத்தை காட்டி கெடுக்க பார்த்தாலும் அவன் கெடுக்காத வகையில இதுல அரண் இருக்கா இல்லையா, அப்படி வச்சுக்கிறோம். இந்த நம்பர் மனுஷன் சொன்ன சில பிள்ளைகள் இருக்கு, உங்க நெஞ்ச தொட்டு சொல்லணும், நான் பெருமைக்கு சொல்லல, இதுல நிறைய இருக்கு, அதிகம் இருக்கா குறை இருக்கா, மனிதனுக்கு முறையில் குறைய இருக்கு, உங்க சொன்ன குறைய வச்சுக்கிறோம். அதெல்லாம் மார்க்க சம்பந்தப்பட்ட குறைகள் கிடையாது, மார்க்கம் இல்லாம பின்னாடி வந்த விஷயங்கள்ல ஏற்பட்டிருக்கிற நம்பர் விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி எடை போடும் போது நீங்க என்ன எடை போடணும், உங்க பார்வை தவறு வச்சுக்கிறோம், அது மார்க்க தவறு இல்ல, இந்த நம்பர் அல்லாஹ் சொன்னது இல்ல, சூரா பேர் அல்லாஹ் சொன்னது இல்ல, அப்படிப்பட்ட விஷயத்தில் நான் தப்பே செஞ்சிருக்கிறேன் உங்க கருத்துப்படி. ஆனா இவ்வளவு நீங்க நேர்மையான ஆளா என்ன செய்யணும், ஆனால் என்ன இருந்தாலும் இதுல உள்ள ஒரு நிறைவு எங்கேயும் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா, எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா. இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை கிரவுண்ட் எடுத்துக்கொண்டு இவ்வளவு காரசாரமா மக்கள்கிட்ட போய் பேசி, இதுதான் நீங்க விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால இஹ்லாஸ் சொல்றேன் என்னதான் சொல்லி கொண்டாலும் இந்த செயல், இந்த முறைகள் அதை காட்டக்கூடியதாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தப்புக்கும் சபையில ஒத்துக்குருவேன். ஆனா என்ன, அவங்க தப்பு இல்லாத அவங்கள தப்பு நினைச்சுக்கிட்டு ஒத்துக்கல நினைச்சா அது பிடிவாதம். தப்புனா தப்பா இருக்கணும். ரஹபல் லமவு அப்படிங்கிற ஒரு புது ஆதாரம் கிடையாது, என்னுடைய நிலைக்கு தான் சொல்றேன். ரஹபல் லமவு நோன்பு திறக்கும் ஒரு துவாங்கிறத 15 வருஷமா சொல்லிட்டு இருந்தோம். அது ஒரு தவறை கவனிக்காமலேயே சுட்டி காட்டினோன்னு 15 வருஷமா சொல்லிட்டோண்டா இருந்தோம். நெட்ல போட்டோம், ஏகத்தூள் எழுதணும், டிவியில சொன்னோம், நோட்டீஸ் வச்சு எல்லா பக்கமும் கொடுத்தோம். அப்ப நம்ம என்ன நினைக்கல, 15 வருஷமா இவன் தானே உதவ சொன்னா, இதை போய் சொன்னா மக்கள் தப்பா நினைப்பாங்க நம்ம நினைச்சிருக்கோமா? ஒரு காலம் கிடையாது. எந்த ஒரு தப்பை நான் சுட்டிக்காட்டி திருத்தல பல இடத்துல ஒரு சொல்லி இருக்கிறார், அது தப்புன்னு படல திருத்தல, இந்த பாத்துக்கிட்டீங்களே தான். ஏன் திருத்தலன்னு கேட்டா, நீங்க சுட்டிக்காட்டினது சரியா இருந்தா திருத்தியும் இருப்பேன், சரியா இருக்கிற திருத்தியும் இருக்கிறேன், 1வது பதிப்புக்கும் 2வது பதிப்புக்கும் சரியா இல்லாட்டி தான் நான் திருத்த மாட்டேன். இவங்க நினைச்சுக்கிறாங்க
திருத்தல இதான் மேட்டுருங்க. அதனால எனக்கும் வந்து யாரையும் புண்படுத்துற நோக்கம்லாம் கிடையாது. குர்ஆன் நான் தான் அவர் விமர்சனம் அவர் தான் பண்ணார். நான் குர்ஆன் எழுதிட்டேன். அவர் தர்ஜுமாவில் அவர் பத்தி விமர்சனம் பண்ணல. விமர்சனம் அவர் தான் பண்ணுகிறார். நான் எதிர்கொள்ற ஒரு நிலையில நான் இருக்கிறேன். இவ்வளவுதான் விஷயம். எதிர்கொள்ற விதம் என்ன? மனிதர்கள் எல்லா தப்பும் வருங்கிறத ஒத்துக்கொண்டு நீங்க சொன்ன தப்பு இதில் இல்லை, அதை நான் அடிச்சு சொல்லுவேன். இப்பவும் சொல்றேன், நீங்க எந்த தப்பை கொந்தளிச்சு போய் சொன்னீர்களோ அந்த தப்பு இல்லை. ஆனால் இதை விட பாரதூரமானது கூட இருக்கலாம். யாராவது நாளைக்கு சுட்டி காட்டினால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக நான் இருப்பேன் என்று கூறி, எனக்கு எந்த விதமான பிடிவாதம் அதெல்லாம் கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். சத்தியம்னு சொன்னா அந்த சரணடைஞ்சிருவேன். தப்பா சொன்னதை ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம். அது இப்ப கூட என்ன சகாபாக்கள் விஷயம் சொன்னாங்க. இதை சொன்னா வாபஸ் வாங்கிட்டான்னு கூட ஒருத்தர் பேசலாம். நான் வாபஸ் வாங்கிடுவேன். குர்ஆன் தப்பா இருந்து இந்த பாலிசியை மாத்திக்கிறேன். கரெக்டா இருந்துச்சு வாதம், ரைட் ஓகே, சரின்னு ஏத்துக்குருவோம். இதுல யார் என்ன நினைப்பான்னு எனக்கு அவசியமே கிடையாது என்பதை சொல்லி இந்த என்னுடைய கொடுத்த நேரம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் சத்தியத்தை சத்தியமாக அறிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் அப்படியே அமைதியா உட்காருங்க. அடுத்த 3 தலைப்புகளுக்கு விவாதத்துடைய தேதி தீர்மானிக்கப்பட இருப்பதால் அமைதியாக உட்காரும். தயவுசெய்து எந்திரிக்க கூட செய்யாதீங்க, அப்படியே அமைதியா உட்காருங்க. ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். தேதி மட்டும் தான் பிக்ஸ் பண்ண போறாங்க. எந்திரிச்சா சலசலப்பு வந்துடும். Gracias.